ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு ஹெர்பல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஹெர்பல் பவுடர் தான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சொல்றேன். இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். மெயினா வந்து இந்த கருவுறுதல் பிரச்சனை, ஆண்களோட விந்தணுக்கள் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு வந்து இது ஒரு தீர்வா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் எல்லாமே நான் இதை டீட்டெயிலா இந்த வீடியோல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இது வந்து என்னன்னா ட்ரெண்டாக இருக்கும். ஃபாரின்லலாம் இது ரொம்ப பேர் காஸ்ட்லியாக வந்து விற்கிறாங்க. இது நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்குது. நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து என்னன்னா நம்ம நாட்டு மருந்து கடை அதுலேயும் கிடைக்குது. இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே இந்த இது வந்து கிடைக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர், அதாவது சத்தாவரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பாருங்க, இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சத்தாவரி பவுடர் இதோட பெனிஃபிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இதனால என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் சொல்லுவாங்க. இது வந்து சத்தாவரி வந்து இப்போ வந்து பவுடரா, அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு, அது வந்து ஒரு பச்சை கலர்ல இருக்கும். இதை ட்ரை பண்ணி நமக்கு பவுடராகவும் வந்து கிடைக்குது. மோஸ்ட்லி பவுடர் எடுத்துக்கிறதுனால தான். பட் ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர் அவங்கெல்லாம் வந்து சத்தாவரி டேப்லெட்னே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து அவங்க கிட்ட நீங்க வந்து கேட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையிலேயும் வந்து உங்க பக்கத்துல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 rupees 100 தான் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து என்னன்னா 200 something வந்துச்சு. இது வந்து 100 கிராம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ண தான் போகிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இப்போ வந்து கருவுறுதல நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். நமக்கு வந்து கருமுட்டை ஒழுங்கா வளராது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி பிரச்சனை. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இந்த விந்தணுக்கள் குறைபாடு, விந்தணுக்கள் கம்மியாக இருக்கிறது, அதோட தரம் குறைவாக இருக்கிறது, குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறது, இன்னொன்று வந்து எரெக்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன், இப்போ கூட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய ஆண்களுக்கான பிரச்சனை. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ரொம்ப சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு. இதை வந்து கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து 33 ஏஜ் இருக்கும், ஏஜ் அதிகமாக இருக்குது, நமக்கு அந்த மாதிரி இருக்க டைம்லாம் நமக்கு எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்க வேணாம். ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து இந்த பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சித்தா டாக்டர், இல்லை வந்து ஹோமியோபதி, இல்லை ஆயுர்வேத டாக்டர், இந்த மாதிரி இந்தியன் மெடிசன் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹார்மோன் குறைபாடுனால வந்து நிறைய பிரச்சனை வருது. ஸோ இந்த அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல வந்து ஒரு மெடிசன் தான் இது சத்தாவரி. இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. அதுக்காக நீங்கள் வந்து நிறைய மெடிசன் எடுக்கிறேன், இப்போ வந்து நான் ஃபெர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நிறையாவே டேப்லெட்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், அப்புறம் வந்து என்னன்னா இந்த இந்தியன் மெடிசன்லையும் டேப்லெட் போடுறேன், அந்த மாதிரி இருக்க டைமில் இது வந்து வேணாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து எதுவுமே எடுக்கலை அப்படின்றவங்க இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓடி பிரச்சனை, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல வந்து ஒரு தீர்வு. இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லாவே இம்ப்ரூவாக இருக்கும். அதாவது ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகப்படுத்தும். ரத்த ஓட்டம் நியூட்ரஸ்ல நமக்கு நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த எக்கு நல்லா வளர்றதும், அதே மாதிரி பேபி நல்லா தங்குறது, ஃபார்ம் ஆகிறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ரத்த ஓட்டம் அங்கே நல்லா இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை வந்து நல்லாவே இது அதிகப்படுத்தும். இதில் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. அதேமாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து என்னன்னா இந்த பவுடர் ஃபார்மை நீங்கள் வந்து ஒரு ஹாட் வாட்டரில், மெயினாக வந்து மில்க் குடிக்கிறவங்க மில்கில் கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு மில்க் பிடிக்காது அப்படின்றவங்க ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது எப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கணும்னா ஒன்று காலையில் எடுங்க, இல்லை நைட் எடுங்க. ரெகுலராக அந்த ரொட்டீனை வந்து வச்சுக்கோங்க. 1 month தாராளமாக கண்டிப்பாக எடுக்கணும். அது 48 days சொல்லுவாங்க. அப்படி உங்களால் முடியலன்னா 1 month எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று வந்து காலையில் சாப்பிடுங்க, இல்லை வந்து நைட்டு சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 hour கழிச்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இப்போ தைராய்டு டேப்லெட்லாம் போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. இல்லை நான் எதுவுமே போடலை அப்படின்றவங்க இந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் இல்லை மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுட்டு எடுத்துட்டு 1 hour கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து மில்கில் எடுக்கிறது நல்லது. இன்னொன்று ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். சில பேர் இதை தேனில் கழிச்சு சாப்பிடுவாங்க. பட் நீங்கள் ஹாட் வாட்டரில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கலர்ச்சிக்கு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த மெடிசன் எடுக்கும்போது இந்த மெடிசன் எடுக்கக்கூடாது. ஸோ எல்லா மெடிசனையும் நீங்கள் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கூடாது. இது பாருங்கள், இதை வந்து சத்தாவரி பவுடர்னு சொல்லுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நான் இப்போ தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை லிங்க்கை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி இருக்கு. மெயினாக அது வந்து ஆண்களுக்கு வந்து என்னன்னா இந்த விந்தணுக்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து எஜாக்குலேஷன் ஒழுங்கா இருக்காது, எரக்டைல் வந்து என்னன்னா இருக்கும். நம்ம வந்து என்னன்னா அந்த மாதிரி இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சத்தாவரி பவுடர் வந்து என்னன்னா ஆண்கள் பெண்கள் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் மெயினாக கிடையாது. இப்போ சில பேருக்கு கலர்ச்சிக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா கூட சைடு எஃபெக்ட் இருக்கும், பட் இதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்காது. இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சித்தா டாக்டர் அன்னைக்கு இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். மெயினாக வந்து வெள்ளைப்படுதல் இருக்குல்ல, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இந்த பவுடரை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் ஆகும். இது வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நமக்கு செரிமானத்துக்கும் சரி, நம்மளோட வந்து என்னென்னா உடல் ஆரோக்கியத்துக்கு, அதுக்கப்புறம் வயிற்றில் ஏதாவது அல்சர் புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எடுக்கும்போது அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமருந்தாக இது வந்து என்னென்னா இருக்கும். இதோட வந்து என்னென்னா இப்போ நிறைய பேர் இது வந்து இன்ஸ்டால வந்து இது வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா தண்ணீர் விட்டான் பவுடர், சத்தாவரி டேப்லெட் இந்த மாதிரி ஃபார்ம்ல எல்லாம் இதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட் வந்து நிறையவே இருக்கு. பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். இதோட பெனிஃபிட்ஸ் இது எப்போ யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கும் போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, வேற ஏதாவது யோசிக்கிறது, நமக்கு நிற்குமா நிற்காதா, இந்த மாதிரி ப்ராப்ளம் சரியாகுமா சரியாகாது, இந்த மாதிரி நீங்க அதை போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மருந்தெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. நீங்க எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து ஆகும். அதாவது சமநிலை தவறும் போது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி ஸ்லீப் வந்து கண்டிப்பா வந்து கரெக்டா இருக்கணும். அதாவது தூக்கம் வந்து நீங்க வந்து 8 hours 7 hours வந்து தூங்கணும். இப்போ நைட் ஷிஃப்ட் அப்படின்னா நீங்க கரெக்டா வந்து என்னன்னா அந்த ஷிஃப்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு முடிஞ்ச அளவு ரெஸ்ட் எடுக்க பாருங்க. ஏன்னா இந்த நைட்ல தான் உங்களுக்கு வந்து எல்லா ஹார்மோன் எல்லா பாடி எல்லாமே வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுறதும் சரி, இது பண்றது நீங்க தூங்குறது மூலமா தான் நடக்கும். அதனால கண்டிப்பா வந்து அதுவும் பெண்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் வந்து என்னன்னா எல்லாமே வந்து இந்த தூக்கம் ஹார்மோன் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதா இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னா நல்லா தூங்கணும். அதே மாதிரி ஹீட் வந்து என்னன்னா இந்த டைம் இப்ப சம்மர் ரொம்ப இருக்கு. ஸோ ஹீட் அதிகமா இருக்கனால கண்டிப்பாக வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி யூட்ரஸ்ல நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தலைக்கு ஃபுல்லாக வச்சு எண்ணெய் வச்சு குளிங்க. இன்னொன்று ஹிப்பாத் வந்து அடிக்கடி எடுங்க. ஹிப்பாத் டப்பு வாங்கிக்கோங்க, ஒரு நல்லா பிளாஸ்டிக்ல பெரிய டப்பா வாங்கிக்கோங்க, அதில் ஹிப்பாத் எடுங்க. அதாவது நீங்கள் யூட்ரஸ் அதாவது கீழ்ப்பகுதி வந்து உங்களுக்கு வந்து தண்ணி நிறைஞ்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா ஹீட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகும்போது யூட்ரஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஹீட் வந்து என்னன்னா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாயு பதார்த்தங்கள் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹீட் ஆகும்போது அந்த உங்களுக்கு அந்த ஹீட்டுனாலேயே நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றது ஹீட்டுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஹீட்டுனால தான் வந்து இப்போ ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி கருமுட்டையும் விந்தணுவும் அதனால குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி விந்தணுக்கள் வந்து பசங்களுக்கும் அதாவது ஜென்ஸுக்கும் வந்து ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து விந்தணுக்கள் வந்து ரொம்ப அலைவாக இருக்கும், எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து செத்துரும். சீக்கிரம் வந்து என்னன்னா அதோட தரம் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஹீட்டுங்கிறது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் ரெண்டு பேருக்குமே சரி. அதனாலே நிறைய பேருக்கு வந்து பேபி நிற்காத பிரச்சனை வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீட்டை வந்து இந்த சம்மர் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா வந்து என்னன்னா குளிக்கிறது ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட குளிங்க. நல்லா வந்து என்னன்னா இளநீ மோர் அப்புறம் வந்து என்னன்னா தர்பூசணி இந்த மாதிரி வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஹீட் வந்து என்னன்னா கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஜீன்ஸ் போடாமல் நார்மல் காட்டனில் போட்டுக்கோங்க. லேடிஸும் காட்டனில் போடுங்க. நல்லா வந்து என்னன்னா ஹிப்பாத் அந்த மாதிரிலாம் எடுங்க, எண்ணெய் வச்சு குளிங்க. ஸோ இந்த பவுடர் வந்து இதோட ரொம்பவே யூஸாக இருக்கும். இது நீங்கள் வந்து என்னன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இது நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. மெயினாக இந்த சத்தாவரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஃபீடிங் மதர் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு வந்து ரொம்பவே அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபீடிங் ப்ராப்ளம் இருக்கனால ஃபார்முலா மில்க் இல்லை வேறு எதாவது பவுடர் ஃபார்மில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இதை எடுத்துக்கலாம். நீங்கள் சத்தாவரி எடுக்கும்போது உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வந்து மில்க் சம்மந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக தாய்ப்பால் மதர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். மன அழுத்தம் இதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுலேருந்து இந்த பவுடர் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ செரிமான பிரச்சனை அதேமாரி மெயினாக வந்து இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் இது சரியாகும். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஹார்மோன் சம்மந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ இந்த பவுடர் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.